எனக்கு வந்து ஃபீமேல் கேரக்டரு, அப்புறம் வந்து ஃபீமேல் லிரிக்ஸு அது எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்லி நீங்கள் டிக்டாக் பண்ணணும், இன்னொன்று நீங்கள் ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. போர்ஷன் முடிக்க அந்த ஆட்களை என்ன செஞ்சுருவாங்க, அனுப்பிச்சிருவாங்க. அனுப்பிச்சிருவாங்க. எங்களை எடுக்க மாட்டாங்க. ஏன்? ஐ மீன்ஸ் பிளாக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கும்போதே டியூஷன் பசங்க யாராவது ரீல்ஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு மியூசிக்கலி தான் இருந்துச்சு. ஆமாம். அதெல்லாம் பண்ணாலே நான் திட்டுவேன். இப்போ நார்மலாக ஸ்கூலுக்கு போகிறப்ப இப்போ நீங்கள் 2 வருஷம் கட்டிட்டு போகிறீங்க. அது மாதிரிலாம் போனால் எந்த ஸ்கூலாக இருந்தால் கேட்க தானே சார். நிறைய ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி எல்லா ஸ்கூல்லையுமே நான் 1 வருஷம் தான் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னது வரவு, நாங்கள் வந்து செலவு இல்லை. ஆனால் எங்களால் தான் அந்த வரவு வர்றதுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் தெரியும், எங்களை வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் அடிமைகள் மாதிரியே என்ன செஞ்சுப்பாங்க, வச்சுப்பாங்க. 40,000 வாங்குறவங்களும் இருக்காங்க. அதே +2க்கு கிளாஸ் எடுத்துட்டு 5,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களும் இருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சருக்கு ஒரு 1000 ரூபாவது கொடுத்து நீங்கள் கொரோனா பீரியடில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டீச்சராக பயன்படுத்துகிற ஸ்கூல்ஸுமே இருக்குது. டீச்சராக ஆயாவாக பயன்படுத்துகிற ஸ்கூலில் என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் வந்து பொறுப்பில் இருக்கீங்க அப்படின்னாலுமே, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு முந்தின நாளே அவங்க வந்து ரெசிக்னேஷனை கொடுக்க வச்சுருவாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா பொலிரோ கார் வந்துடும், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறதுக்கு ஆள் வந்துடும், எல்லாமே வந்துடும். ஒரு டீச்சருக்கு ரொம்ப முடியலை, ரொம்ப ஃபீவர், நீங்கள் 1000 கால் பண்ணாலும் அவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க. அப்படி அட்டன் பண்ணால் கூட எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்கு. எல்லா ஸ்கூல் ரன் பண்ணுறவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள். நிறைய வீடியோ வந்து பாட்னி சம்மந்தப்பட்டு போடுவீங்க, செடி, நான் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன் உங்களோடது. அது மாதிரி விஷயங்கள் போடுவீங்க. அதேமாதிரி இப்போ மேக்ஸிமம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு நீங்கள் வந்து மீடியாக்குள்ளே வந்து டிஎன் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டார்வின். இன்னைக்கு நம்ம கூட யார் நினைச்சிருக்கானா, இன்ஸ்டா மற்றும் யூடியூப்பை கலக்கிட்டு இப்போ டெலிவிஷன்லுமே அடுத்தடி எடுத்து வச்சிருக்க நம்ம பிளாக்கி ஸ்டார் தான் இருக்கோம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. உங்களை பற்றி சொல்லுங்க ப்ரோ. என்னோட நேம் வந்து சுரேஷ்குமார்னு ஒரிஜினல் நேம். நான் இன்ஸ்டாவில் வந்து பிளாக்கி ஸ்டார்னு வச்சுருக்கேன். நான் எம்எஸ்சி எம்எட் படிச்சிருக்கேன். எங்கள் ஊர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோயிலில் ஈத்தாம்பளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் எங்கள் ஊரோட நேம் பால் கிணற்றான் விளை. பால் கிளட்டான் விலை. எஸ், நல்லா இருக்கே. ஆமாம். அதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க. எப்படின்னா, பஞ்சபாண்டவர் இருக்காங்கல்ல, ஆமாம். அவங்க வந்து எங்கள் ஊரை அப்படி கிராஸ் பண்ணாங்களா. ஏன்னா எங்கள் ஊரை தாண்டி இன்னொரு இடத்துல பஞ்சபாண்டவர் கோயில் இருக்குது. ஓகே. அப்போ எங்கள் ஊரை கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து தாகம் எடுத்துச்சான். அப்போ வந்து தண்ணி குடிக்கணும் நம்மளுக்கு தேவைக்காக அவங்க என்ன பண்ணாங்களாம், ஒரு கிணறு வெட்டினாங்களாம். அந்த கிணறுல வந்து தண்ணிக்கு பதிலாக என்ன வந்துச்சான், பால் வந்துச்சான். ஓகே. ஸோ அப்போ பால் கிணறு, விளை மீன்ஸ் தோப்புகள். ஸோ அதனால எங்கள் ஊருக்கு பால் கிணற்றான் விளை அப்படின்னு பேர் வந்ததா நான் முன்னாடி உள்ள பழைய காலத்தில் உள்ள ஆட்கள் சொல்லி கேட்டிருக்கேன். அதாவது எங்கள் பாட்டி. ஓகே ஓகே ஓகே. உங்கள் கூட பிறந்ததெல்லாம் எத்தனை? 3 அண்ணன் இருக்காங்க, ஒரு அக்கா இருக்காங்க. எல்லாருமே மேரிடு, செட்டில்டு தான். நான் மட்டும். ஓகே ப்ரோ. உங்கள் ஸ்கூல் ஜேர்னி எப்படி படிச்சிங்க, லைக் அது மாதிரி விஷயங்கள்? நான் ஸ்கூல் படித்தது 1 to 5 வரைக்கும் எங்கள் ஊரில் உள்ள ஒரு ஸ்கூலில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் 6 to 12 வந்து நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய SLB கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் +2 முடித்த உடனே பிஎஸ்சி சுவாலஜி. அது எங்கே பண்ணேன்னா சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் எங்கள் ஊரில் இருக்குது, அங்கே பண்ணேன். அடுத்தது அது முடித்த உடனே பிஎட் பண்ணேன். பிஎட் வந்து நாடார் மகாஜன சங்கம், அதாவது NMS காமராஜ் காலேஜ்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து பிஎட் பண்ணேன் 1 year. அடுத்தது வந்து எம்எஸ்சி எங்கே பண்ணேன்னா விவேகானந்தா காலேஜில் பண்ணேன், அகஸ்தீஸ்வரத்தில் இருக்குது, அங்கே முடித்தேன். அடுத்தது வந்து எம்எட் லாஸ்ட்டாக MET காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் செம்பராம்புதூரில் இருக்குது, அங்கே படித்தேன். சூப்பர் ப்ரோ. நல்லா இவ்வளோ படிச்சிருக்கீங்க. நீங்கள் எப்படி சோஷியல் மீடியாக்குள்ளே நீங்கள் வந்தீங்க? எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து டான்ஸ்க்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஓகே. அது எப்படின்னா, நான் 1 to 5 படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்கூல் டேலாம் நடத்துவாங்கல்ல. ஸ்கூல் டேலாம் நடத்தும் போது டான்ஸ் ஆடுறதுக்கு வரவங்க எல்லாரையும் ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், ஒரு ரூமில் போய் என்ன செய்யணும், நிற்கணும். இன்னொன்று அந்த மிஸ் என்ன பண்ணுவாங்க, இடுப்பாட்டு சொல்லுவாங்க, பல்பு திருக்கிற ஸ்டெப்பு, அந்த காலத்தில் அது தானே, அப்படி அந்த ஸ்டெப்பெல்லாம் வைக்க சொல்லுவாங்க. நாங்களுமே இன்ட்ரெஸ்ட்டாக என்ன செய்வோம், வைப்போம். ஆனால் வந்து எங்களை எடுக்க மாட்டாங்க. ஏன்? ஐ மீன்ஸ் பிளாக்கு. ஓகே. ஏன்னா வந்து அவங்களும் சொல்லியும் தப்பு கிடையாது. ஸ்டேஜுக்கு முன்னே என்ன இருக்கணும், கொஞ்சம் நல்லா பார்க்க முடியாததாக தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால எங்களை எடுக்க மாட்டாங்க. ஸ்கூல் டேஸில் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. ஆனால் அப்போவே எனக்கு வந்து இப்போ எப்படி நான் அந்த பிளாட்ஃபார்மை நான் யூஸ் பண்ணுறேனோ, அப்போவே அதே மாதிரி என்னென்னா எங்கள் ஊர்லலாம் திருவிழாக்கள் எல்லாம் நடக்கும், பொங்கல் ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். அப்போ வந்து அந்த ஸ்டேஜை நான் யூஸ் பண்ணிப்பேன். ஓகே. ஊரில் டான்ஸ் ஆடுறது,
நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே நான் ஊரில் வந்து 15 பாட்டுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓ! ஆமாம். அதனால எப்போவுமே அந்த அந்த தாக்கம் தான். நம்மள வந்து ஒரு ஸ்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கல, என்ன ஸ்கூலில் வந்து டான்ஸ் ஆட விடலை. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, டான்ஸ் ஆட போனால் நம்மளுக்கு என்ன வாங்கணும், புது ட்ரெஸ்ஸு வாங்கணும், அதுக்கான இதெல்லாம் வாங்கணும். அது வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட என்ன கிடையாது, வசதி வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அது எல்லாம் சேர்ந்து அந்த ஏக்கத்தை தான் இப்போ வந்து ஆடி தீர்க்கிறேன் இந்த சோஷியல் மீடியாவில். சோஷியல் மீடியா கூட வந்தீங்க. அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஆமாம். லைக் அந்த விஷயங்களை பற்றி சொல்லுங்க. அது அஸ் யூஷுவல் எல்லாருக்கும் நடக்கிறது மாதிரியே வந்து நானும் வந்து அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது எனக்கு கல்யாணம் பார்த்துருந்தாங்க. கல்யாணம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனால் அந்த அரேஞ்ச் மேரேஜ் வந்து கரெக்டாக என்ன ஆகலை, அந்த ட்ராவல் வந்து ஒழுங்காக போகலை. எதனால? எதனால மீன்ஸ் 2 பேருக்குமே என்னதில்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. எனக்கு அவங்க மேலே இல்லை, அவங்களுக்கு என் மேலே இல்லை. ஸோ அந்த 2 அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால அந்த பாண்ட் வந்து பிரேக். ஓகே. அப்படி. ஓகே. நெக்ஸ்ட் உங்க சோஷியல் மீடியா பயணங்களை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க ப்ரோ. சோஷியல் மீடியா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டிக்டாக்ல இருந்து ஆரம்பிச்சிங்க கரெக்டா? அந்த அந்த காலகட்டத்துல இருந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் என்னன்னா, நான் சொன்னேன்ல, எனக்கு வந்து ஸ்கூல் டேஸில் வந்து ஒரு ஸ்டேஜ் கிடைக்கல. எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் ஃபங்க்ஷனில் வந்து நான் அந்த ஸ்டேஜை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நான் டியூஷன் எடுத்து தான் நான் ஃபுல்லுமே படித்தேன். நீங்கள் சொன்னீங்களா இவ்வளோ படிச்சிருக்கீங்கன்னு, இவ்வளோவே நான் டியூஷன் எடுத்து தான் என்ன செஞ்சேன், படித்து வந்தேன். ஓகே. அப்போ டியூஷன் டே வச்சும் டான்ஸ் சொல்லி கொடுப்பேன். ஓ! அப்படியெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் 2007லேருந்து 2018 வரைக்கும் நான் டியூஷன் எடுத்தேன். 11 வருஷமாக எடுத்தேன். அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் எனக்கு அது வந்து ஒரு சலிப்பு வந்துருச்சு. சலிப்பு வரவும் செஞ்சிச்சு. அதே நேரத்தில் கரெக்டாக காடு வந்து எதாவது அனுப்புனார், கொரோனாவையும் தூக்கி என்ன செஞ்சார், அனுப்புனார். அப்படி இருக்கும்போது டியூஷனில் ஸ்ட்ரென்த் கம்மியாகிறது. ஏன்னா ஸ்கூல்ஸ் ஓப்பன் இல்லை, எல்லாருக்குமே வந்து எக்கனாமிக்கலாக என்ன இருக்கும், ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா வந்து கொரோனா டைமில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன தான் மொபைல் ஃபோனில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் அந்த வசதி வாய்ப்புகள் இருக்காது. அதையும் தாண்டி அவங்க டியூஷன் வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் என்னது கஷ்டமான ஒரு சூழல். ஸோ அப்படி இருக்கும்போது டியூஷன் எல்லாமே என்ன ஆகுது, டவுன் ஆகுது. அந்த நேரத்தில் தான் டிக்டாக் வந்து உள்ள என்ட்ரி ஆகுது. ஓகே. ஆமாம், ரொம்ப பெருசாக பேசப்படுது. அப்போ வந்து சிம்பிளாக சொல்ல போனால், நான் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கும்போதே டியூஷன் பசங்க யாராவது ரீல்ஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு மியூசிக்கலி தான் இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணாலே நான் திட்டுவேன். எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து ஏன் நம்ம இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட்டாக டிக்டாக் பண்ண ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும்போது எனக்கு பெரிய அளவில் என்னதில்லை, ஒரு ரீச் இல்லை. ஏன்னா எனக்கு பண்ண தெரில. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதை எப்படி பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணணும், எந்த விதமான நாலேஜும் கிடையாது. பெரிய அளவில் ஃபோனுமே நம்மக்கிட்ட கிடையாது. அப்போ வந்து சின்ன ஃபோன் தான் வச்சுருந்தேன். அப்போ வந்து டூயட் தான் ஃபஸ்ட்டு போட்டேன். நம்மளுக்கு ரியலாக ஆடுறதுக்கு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாததுனால சின்ன சின்ன சாங்ஸ்க்கு வந்து டூயட் போட ஆரம்பித்தேன். டூயட் போடும்போது அந்த அளவுக்கு பெருசாக இருந்ததில்லை, பெரிய ஸ்கோப் இல்லை. அப்போ சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, எனக்கு வந்து ஃபீமேல் கேரக்டரு, அப்புறம் வந்து ஃபீமேல் லிரிக்ஸு, அது எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அப்போ வந்து நான் கொஞ்சம் அப்படி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணேன், இமிட்டேட் பண்ண ஆரம்பித்தேன். இமிட்டேட் பண்ண ஆரம்பிக்கும்போது எங்கள் டியூஷன் சென்டரில் வந்து இந்த மாதிரி மேலே இந்த கொடியெல்லாம் கட்டுவாங்க தெரியுமா, நீங்களும் வந்து ஸ்கூல்லலாம் கட்டியிருப்பீங்க, இந்த திருக்கி திருக்கி கட்டுற கொடி. அந்த கொடி எல்லாமே நிறைய கிடக்கும். நான் அந்த கொடி எல்லாத்தையுமே எடுத்து இயரிங்ஸாகவும் கழுத்தில் ஜுவல்ஸாகவும் யூஸ் பண்ணேன். அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஷாலை வந்து ஷாலாகவும் சாரீ தாவணி அந்த மாதிரியாகவும் யூஸ் பண்ணிட்டு அப்படி அந்த ரோல் பண்ணும்போது கொஞ்சம் வாய்ப்பு, கொஞ்சம் ரீச் என்ன ஆகுது, அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்குது. கிடைக்க ஆரம்பிக்கும் போது கரெக்டாக என்ன ஆகுது, இன்பிட்வீன் கேப்பில் வந்து கொஞ்சம் நான் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும், நான் எங்கள் ஊரில் இருக்கக்கூடாது, நான் ஸ்கூலுக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வருது. அப்போது வந்து இதே கெட்டப் போட்டெல்லாம் வீடியோ பண்ணுவேன். அப்போ வீடியோ பண்ணும்போது அப்படியே என்ன ஆகுதுன்னா, நான் டிக்டாக் வந்து ப்ரைவேட் ஐடியில் போட்டுட்டு, ஏன்னா ஸ்கூலுக்கு வேலைக்கு போனாக்கி இது வந்து என்ன ஆகாது, சரியாகாது. அப்போ அதனால நான் ஃபஸ்ட்டாக எங்கே போகிறேன், சென்னையில் இருக்கக்கூடிய அரக்கோணத்தில் ஒரு ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த ஸ்கூலில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்றும் சொல்லலை, நான் டிக்டாக்லாம் பண்ணும்போது நிறையா இதெல்லாம் இருக்கும்போது ஒரு நாள் என்ன சொன்னாங்கன்னா, ஒன்லே நீங்கள் டிக்டாக் பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என் வேலையில் நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப தெளிவாக இருப்பேன். எப்போவுமே நான் வந்து ப்ரொஃபஷன், அப்புறம் வந்து இன்னொன்று என்னது பேஷன், இந்த ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன். அப்போ அதனால சரி அந்த ஸ்கூலை விட்டு வேண்டான்னு சொல்லும்போது, சரி நம்ம இன்னொரு ஸ்கூலுக்கு நம்ம போய் ஆகணும். சடனாக வந்து எனக்கு அரக்கோணத்தில் ஒரு ஸ்கூலில் வந்து வேலை கிடைக்கிது.
அங்கே போகிறேன். அங்கேயுமே என்னோடய வேலையை டீச்சிங்கில் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. என் வேலையை நான் கரெக்டாக பண்ணுவேன். நான் படிக்க வைக்கிறேன், எல்லா வேலையுமே முடியுது. ஆனால் அந்த ஸ்கூல் எப்படிப்பட்ட ஸ்கூல் அப்படின்னா, நான் மட்டும் இல்லை, போர்ஷன் முடிக்க அந்த ஆட்களை என்ன செஞ்சுருவாங்க, அனுப்பிச்சிருவாங்க. ஓகே. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு மெயினான ஆளை மட்டும் வச்சுட்டு, ஏன்னா ஒரு லெசன் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ரிவிஷன் மட்டும் என்ன செஞ்சால் போதும். ரிவிஷன் நீங்களும் கொடுத்துக்கலாம், யார் வேணாலும் கொடுக்கலாம், பசங்க படிச்சுப்பாங்க. போர்ஷன் நடத்துறதுக்கு மட்டும்தான் ஆள் வேணும். அப்படி இருக்கும்போது என்னை வந்து வெளியே தள்ளுறதுக்காக அவங்க சில்லியாக ஒரு ரீசன் சொன்னாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து இப்படிலாம் டிக்டாக் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நான் உள்ள என்ட்ரு ஆகும்போது நான் டிக்டாக் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஓகே. ஏன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது எதை வேணாலும் அவங்க என்ன பண்ணலாம், ஒரு காரணமாக பயன்படுத்தலாம். அப்படி ஒரு காரணமாக பயன்படுத்தி அந்த ஸ்கூல்லேருந்து நான் வந்து வெளியே வரேன். வெளியே வந்ததுக்கப்புறம் ஓகே. ஆனால் எனக்கு அப்போவே ஒரு பிடிவாத குணம் உண்டு. நான் வந்து என்னமோ இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னா, நீங்கள் என்கிட்டருந்து வாங்கி வச்சுருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டு, என்னோடய சம்பளம் எல்லாம் கொடுத்தா தான் நான் போவேன். ஏன்னா நான் இன்னொரு தடவை அங்கே போயிட்டு நினச்ச முடியாது, வர முடியாது. அதனால் நான் அப்படி பண்ண மாட்டேன், நீங்கள் தந்தால் தான் நான் போவேன் அப்படின்னு சொன்னேன். அதில் எனக்கு காக்க வச்சு ஒரு 3 நாள் கழித்து என்ன செஞ்சாங்க, சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நான் வாங்கிட்டு நல்லபடியாக ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்யணும். இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி ப்ரோ. இப்போ ஸ்கூலுக்கு போகிறீங்க, டிக்டாக்ல வந்து இது மாதிரி பண்ணுறதுனால ஸ்கூலுக்கு வராதிங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க. இப்போ நார்மலாக ஸ்கூலுக்கு போகிறப்ப இப்போ நீங்கள் 2 வருஷம் கட்டிட்டு போகிறீங்க, அது மாதிரிலாம் போனால் எந்த ஸ்கூலாக இருந்தால் கேட்க தானே. ஸ்கூலுக்கெல்லாம் 2 வருஷம் கட்டிட்டு போவேன்னு உங்களுக்கு சொல்லவே இல்லையே. ஓகே. ஸ்கூலுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக நான் எப்படி போகணுமோ நான் அப்படி தான் போவேன். ஓகே. ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஸ்கூலுக்கு உள்ளாடி நம்ம எப்படி இருக்கணுமோ நான் அதே மாதிரி தான் இருப்பேன். அங்கே வந்து அந்த ஸ்கூலில் ஃபோனெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, மொபைல்லாம் கிடையாது, யூனிஃபார்ம் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. ஏன் இன்க்ளூடிங் ஷூ சாக்ஸ் வரைக்கும் அவங்களே கொடுத்துருவாங்க. நம்மளோட வேலை பாடம் நடத்துறது மட்டும்தான். ஓகே. நான் தான் சொன்னேன்ல, என்னோட ப்ரொஃபஷனல் சைடில் நான் எப்போவுமே பக்காவாக இருப்பேன். அந்த இடத்துக்கு உள்ளாடி வந்து நான் வந்து இது வரைக்கும் நான் எந்த ஸ்கூலுக்கு உள்ளாடி இருந்துமே நல்லதில்லை. ஒரு வீடியோ கூட நான் செஞ்சது கிடையாது, எடுத்தது கிடையாது, நான் எடுக்கவும் மாட்டேன். ஏன்னா அது வந்து நம்மளோட ப்ரொஃபஷனல் ஏரியா. அங்கே வந்து நம்மளோட பேஷனை கொண்டு போகிறதுக்கு அவசியம் கிடையாது. சூப்பர் ப்ரோ. அதே மாதிரி நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சராக இருக்கீங்க, டீச்சராக இருந்திருக்கு. அதனால நிறைய பேர் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸோட மறுபக்கத்தை எல்லாரும் சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. அது மாதிரி மறுபக்கம் கொஞ்சம் மோசமானதோ? ரொம்ப. சரி, நீங்கள் துணிக்கடையெல்லாம் அங்காடி தெரு படம் வர்றதுக்கு முன்னாடி துணிக்கடைகளில் இப்படிலாம் நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு படம் வந்தால் தான் உங்களுக்கு ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இப்படி நடக்கிறதுங்கிறது தெரியும். ஆனால் யார் முன் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து எல்லா ஸ்கூல் ரன் பண்ணுறவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள். நீங்கள் நினைக்கிறது சமுதாயத்தை தூக்கி நிறுத்துறவங்க டீச்சர், ஆசிரியர் அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு 1000 வரைமுறைகள் இருக்குது. நான் அது எல்லாத்தையுமே மாற்றுக்கிறது நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் அவங்கள வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் அடிமைகளாகவும் ஒரு தலையாற்ற பொம்மைகள் மாதிரியும் மாற்றி வச்சிருக்கிறது வந்து என் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே. உங்களோட அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். அது மாதிரி என்னோட அனுபவம், நான் இது வரைக்கும் நிறைய ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி எல்லா ஸ்கூல்லையுமே நான் 1 வருஷம் தான் ஒர்க் பண்ணுவேன். நான் இது சொல்லும் போது எல்லாரும் கீழே கமெண்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஆமாம் உங்களை மாதிரிப்பட்ட ஆட்களை வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையானது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நல்ல திறமையானவங்க எந்த இடத்துலையுமே ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஒன்லே அவங்க விரட்டப்படுவாங்க, இல்லைன்னா விரட்டி அடிக்கப்படுவாங்க திறமையானவங்க. உங்களுக்கே தெரியும்ல, இந்த காலத்தில் வந்து நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஜாலரா போட்டால் ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு இடத்துலையும் என்ன பண்ணலாம், ரொம்ப நாள் நம்ம இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு திறமைசாலி அந்த ஜாலரா போட்டு தான் இவங்ககிட்ட வாழணும்னு நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக. அப்படி அது மாதிரி நான் ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்தேன் கரூரில். அதுதான் நான் சந்தித்த ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் ஹாஸ்டல் இருக்குது. ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்போது ஃபீவர் வருது, சரியா? ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா பொலிரோ கார் வந்துடும், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் வந்துடும், எல்லாமே வந்துடும். ஓகே. ஒரு டீச்சருக்கு ரொம்ப முடியலை, ரொம்ப ஃபீவர், நீங்கள் 1000 கால் பண்ணாலும் அவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க. அப்படி அட்டன் பண்ணால் கூட எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. ஓகே. ஏன்? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னது வரவு, நாங்கள் வந்து செலவு இல்லை. ஆனால் எங்களால் தான் அந்த வரவு வர்றதுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் தெரியும் எங்களை வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் அடிமைகள் மாதிரியே என்ன செஞ்சுப்பாங்க, வச்சுப்பாங்க. அது மாதிரி மோஸ்ட்லி பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இப்போ எங்கேயாவது மெயின் ரோட்டில் பார்த்துருக்கீங்களா? சென்னையில் பார்க்கலாம், அதர் ஏரியாக்களில் நீங்கள் எங்கேயாவது மெயின் ரோட்டில் பெரிய ஸ்கூல் பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்க மாட்டீங்க. ஸ்கூல் எல்லாம் எங்கே இருக்கும்னு பாருங்கள், கொஞ்சம் இன்டீரியராக தான் இருக்கும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே இன்டீரியராக தான் இருக்கும். எதுக்காக? அப்போ தான் வேன் ஃபீஸ் என்ன பண்ண முடியும், கலெக்ட் பண்ண முடியும். டீச்சர்களை எப்போவுமே அப்போ தான் உள்ளே அடிமையாக என்ன செய்ய முடியும். ஏன்னா அவங்க நினச்ச நேரத்துக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது.
இப்போ நான் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை எனக்கு அந்த இடத்துல இருந்து நான் ட்ரெயினுக்கு நான் கிளம்பணும் அப்படின்னா எனக்கு 10 மணிக்கு ட்ரெயின். நான் 7 மணிக்கே அங்கே போய் நின்னாதான் என்ன செய்ய முடியும், 10 மணிக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ண முடியும். ஓகே. அப்போ அந்த மாதிரியான இது எல்லாமே திங்க் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுறது. ஒரு அங்காடி தெரு படத்தில் அந்த வேலைக்கு ஆள் எடுக்கக்கூடிய சீன் பார்த்தீங்களா பார்க்கலையா? பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் என்னது பெரிய பெரிய ஸ்கூல்ஸில் வந்து அவங்க வந்து ஆசிரியரை தேட மாட்டாங்க, அடிமைகளை தான் தேடுவாங்க. ஓகே. ஆனால் அதை யாருமே பேச மாட்டாங்க. அது மாதிரி எந்த ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லையுமே இன்னமும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க டீச்சர் அவ்வளோ பெரிய இந்த +2 கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், சம்பளம்லாம் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 40,000 50,000. உங்கள் எண்ணங்கள் தான், எல்லாரோட எண்ணங்கள் தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற எண்ணங்கள் வந்து ரொம்ப தப்பு. 40,000 வாங்குறவங்களும் இருக்காங்க, அதே +2 கிளாஸ் எடுத்துட்டு 5,000 சம்பளம் வாங்குறவங்களும் இருக்காங்க. ஓ, வெறும் 5,000 இருக்காங்க மந்த்லி? மந்த்லி. ஓ, அவ்வளோ கம்மி சம்பளத்தில் யார் வருவா? இருக்காங்க. எல்லா ஸ்கூல்லையும் நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணி யாருக்குமே தெரியாமல் நீங்கள் போய் ஒரு டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். ஆனால் யாராவது முன் வர மாட்டோம். இருக்காங்க 5,000 சம்பளம் 6,000 சம்பளம், ஏன் 10,000க்கு கீழே சம்பளம் வாங்கிட்டு 10ஆம் கிளாஸ்க்கும் 12ஆம் கிளாஸ்க்கும் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் நிறைய இருக்காங்க. ஓ. ஆனால் அதை பற்றிலாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தனியார் ஆசிரியர்களுக்குன்னு சரியான கட்டமைப்புகள் என்ன செய்யாது, கிடையாது. ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து எந்த விதமான அமைப்புகள்லையும் என்ன செய்யக்கூடாது, பொறுப்பில் இருக்கக்கூடாது. ஓகே. இப்போ நீங்கள் வந்து பொறுப்பில் இருக்கீங்க அப்படின்னாலுமே இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு முந்தின நாளே அவங்க வந்து ரெசிக்னேஷனை கொடுக்க வச்சுருவாங்க. ஓ. ஸோ இந்த மாதிரியான நிறைய இது வந்து தனியார் பள்ளி ஆசிரியர்கள் அனுபவிக்கிறது வந்து நிறைய இருக்குது. ஆனால் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, சொல்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க. அப்புறம் 99% ஸ்கூல்களில் டீச்சர்ஸ் வந்து உட்காரக்கூடாது. ஓ, கிளாஸ் ரூம்ஸில் உட்காரக்கூடாது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. ஓகே. டீச்சிங்கில் இன்ட்ராக்ஷன் தான் முக்கியம். அதாவது இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்தில் மாணவர்கள் வந்து கொஞ்சம் தவறான வழிக்கு போகிறதுக்கு இதுவுமே ஒரு காரணம். ஏன்னா டீச்சர்ஸ் எல்லாருமே அவங்கள வந்து ஒரு கேமரா வச்சு என்ன செஞ்சுட்டே இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, அவன் படிக்கிறானா, அவன் சாப்பிட்றானா, அவனோட கேரக்டர் நல்லா வருதான்னு பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, டீச்சரை என்ன பண்ணுறாங்க, நீ என்ன மிஸ்டேக் பண்ணுறான்னு நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த டீச்சருக்கு என்ன தோணும், அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க. ஓகே. ஒரு வேளை மிஸ்டேக் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சில இடங்கள்ல என்ன செய்வாங்கன்னா நேருக்கு நேராக வந்து திட்டுவாங்க. ஓ, ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியே திட்டுவாங்க. ஆனால் என்கிட்ட யாரும் திட்ட மாட்டாங்க. நான் அதை விட ரொம்ப கேவலமாக திட்டி விட்டுருவேன். ஏன்னா இப்போ நான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு ஃப்ளாண்டர்ஸ் இன்டராக்ஷன் தியரின்னு ஒன்று உண்டு. அந்த கிளாஸ் ரூமில் டாமினன்ட் யார் தான், அந்த டீச்சர். அந்த டீச்சரோட கையில் தான் எல்லா குழந்தைங்களோட இது இருக்கணும். இன்னொன்று ரொம்ப முக்கியமாக சொல்லுவேன், ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்களா, அவங்களுக்கு மொத்தம் எத்தனை கண் இருக்கும் சொல்லுங்கள்? 60 கண். அந்த 60 கண்ணோட ஃபோக்கஸ் யார்கிட்ட இருக்குது, டீச்சருக்கு மேலே இருக்குது. டீச்சருக்கு எத்தனை கண் இருக்குது, 2 கண் இருக்குது. அந்த 2 கண்ணை வச்சு அந்த 60 கண்ணை என்ன செய்யணும், மேனேஜ் பண்ணணும். அப்போ அது எவ்வளோ பெரிய வேலை. அதே மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறவங்க. இந்த மாதிரியான டீச்சர்கள் இருக்கிறதுனால தான் அந்த டீச்சிங் சொசைட்டிக்கு கேவலமான பெயர் கிடைக்கும். எப்படின்னா மேனேஜ்மெண்ட் அடிமைகள்னு சொன்னோம்ல, அதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான். கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், எஸ்கியூஸே கேட்கல, நேராக உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்து என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு மேலே பேசுகிறேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். உள்ளே வராங்க, இஷ்டத்துக்கு பேசிகிட்டே இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. நான் அதெல்லாம் அப்படி இப்படி இங்கே பார்க்குறேன். அதனால் நான் கேட்டேன், நீங்கள் எஸ்கியூஸ் கேட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். சார், நான் இது ஸ்கூலில் வந்து ரொம்ப சீனியர், யாராக இருந்தால் எனக்கு என்ன, இந்த கிளாஸ் ரூமில் நான் நிற்கிறேன்னா இல்லையா அப்படின்னு. அது எப்படி நீங்கள் எப்படி என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம், நீங்கள் எப்படி கிளாஸ் ரூம்குள்ளே கேட்காம வரலாம், ஏதோ திறந்த வீட்டுக்குள்ளே ஏதோ நுழைஞ்சது மாதிரி இருக்குது, அப்போ என்ன நீங்கள் நாயின்னு சொல்கிறீங்களா, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரிதான் அப்படின்னு, நீங்கள் எதுக்கு கேட்காம வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை அதை அப்படியே வேறு மாதிரி என்ன செய்கிறாங்க, மேனேஜ்மெண்ட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு ஒரு பேட் நேமே என்ன பண்ணுறாங்க, க்ரியேட் பண்ணுறாங்க. டீச்சருக்கு டீச்சர் தான் என்னது, எதிரியும் கூட. அவங்க வந்து அவங்கள தற்காத்துக்கிறதுக்காக அடுத்தவங்க மேலே என்ன செய்கிறது, பழி போடுறது. அப்படி இருக்கும்போது நான் இதை என்ன சொல்ல வரேன்னா, அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே ஒருத்தவங்க வந்து வர்றாங்க அப்படின்னா அந்த ஒழுக்க ரீதியாக வரணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பான், அங்கே உள்ளே நிற்கக்கூடிய எனக்கு என்ன மரியாதை இருக்குது. கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய வந்து உள்ளே நடக்கும். அதே மாதிரி சேலரி யாருக்குமே 1ஆம் தேதி கொடுக்க மாட்டாங்க.
ஒரு 70% பேருக்கு தான் என்ன செய்வாங்க, சேலரி வந்து எல்லா ஸ்கூல்லையும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் மேக்ஸிமம் ஸ்கூல்ஸில் 1ஆம் தேதி என்ன கிடைக்காது, சேலரி கிடைக்காது. சேலரி கிடைக்காது. ஓகே ப்ரோ. ஆமாம். இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களோட ஆரம்ப காலகட்டத்திலேயும் சரி நிறைய வீடியோ வந்து பாட்னி சம்மந்தப்பட்டு போடுவீங்க. செடி நான் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன் உங்களோடது. அது மாதிரி விஷயங்கள் போடுவீங்க. அதே மாதிரி இப்போ மேக்ஸிமே எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு நீங்கள் வந்து மீடியாக்குள்ளே வந்தீங்க? மீடியாக்குள்ளே வந்தால் நான் தப்புன்னு சொல்லலாம். அந்த ஃபீல்டை ஏன் தொடர்ந்து விட்டுட்டீங்க? இல்லை, அதான் நான் சொன்னல, எனக்கு அந்த டீச்சிங் ஃபீல்டில் வந்து அந்த அளவுக்கு ஒரு எனக்கு ஒரு வெறுப்பு. நான் இந்த உலகத்திலே ரொம்ப பிடிச்சி செலக்ட் பண்ண ஒரு ஃபீல்டு தான் என்னது, இந்த டீச்சிங் ஃபீல்டு. ஆனால் நிறைய விஷயங்கள் அங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என்னால் ஏன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது. எல்லாரும் கேட்காம போவாங்க, நான் கேட்டுருவேன். இல்லை அது மட்டும் தான் காரணமா? அது மட்டும்தான் காரணம். இல்லை மீடியாவுக்கு வந்தால் இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, பண்ணி ஃபேமஸ் ஆனால் மணி நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மணி வந்து கிடைக்கும் தாங்க. இப்போ வந்து நான் இந்த இடத்துல நான் அதை பதிவு பண்ணணும். நாராயணா ஸ்கூல் இருக்குது, ஒரு பெரிய மோஸ்ட் பிராண்டட் ஸ்கூல் இந்தியாவில். நான் வந்து அரும்பாக்கத்தில் அந்த ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணேன். நான் ஒர்க் பண்ண ஸ்கூல்ஸ்லேயே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஸ்கூல் அந்த ஸ்கூல் தான். 1ஆம் தேதிக்கு முன்னாடியே சேலரி கொடுத்துருவாங்க. ஓகே. உங்களோட பர்சனலை பற்றி நோண்ட மாட்டாங்க. உன் வேலை என்ன, நல்லா பாடம் நடத்தணும், நல்லா படிக்க வைக்கணும். அது மாதிரி ப்ரொஃபஷ்னலிசமாக நீங்கள் என்ன செய்யணும், ஸ்கூலுக்கு உள்ளாடி இருக்கணும். மற்றபடி நீங்கள் வெளியே எப்படி இருப்பீங்கிறது அவங்களுக்கு தேவை கிடையாது. அப்படி நான் பார்த்ததில் ஒரு அழகான ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து அந்த மேனேஜ்மெண்ட். ஓகே. ஆமாம். அப்படியே என்ன செய்யுது, ஸ்கூல்ஸ் இருக்குது. டீச்சராக பயன்படுத்துகிற ஸ்கூல்ஸுமே இருக்குது. டீச்சராக ஆயாவாக பயன்படுத்துகிற ஸ்கூலும் என்ன செய்யுது, இருக்குது. பெஞ்சு துடைக்கிறது தான் டீச்சர் தான் இருப்பாங்க. கிளாஸை காலையிலே வந்து தொடச்சி வைக்கிறதும் டீச்சராக தான் இருப்பாங்க. ஓ, அந்த வேலைலாம் பண்ணுவாங்க. எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க, மத்தியானத்துக்கு நீங்களாம் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க ஸ்கூலில்? 12:30. 12:30. அதே தான் எங்களுக்கும் பெல்லு. சரியா? 12:30க்கு 30 பேர் இருக்கான்னா அந்த 30 பேருக்கு டிஃபன் பாக்ஸை என்ன செய்யணும், திறந்து கொடுக்கணும். அவன் சாப்பிடானான்னு பார்க்கணும். எத்தனை, 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் படிக்க வரணும்ல. இது வந்து எல்கேஜி யூகேஜி தானே பண்ணுவாங்க. இங்கே எப்படின்னா அவனுங்களுக்கு தெரியும், ஆனால் நாங்கள் அந்த நேரத்தில் சும்மா இருந்துருவோம்ல. அதனால டீச்சருக்கு வேலை கொடுக்கணும்ல, டீச்சர் சாப்பிடக்கூடாதுல்ல. அதுக்காக இவங்க பண்ணுற வேலை. அவன் எல்லாம் சாப்பிட்ருக்கானான்னு பார்க்கணும், ஸ்பூன் கொண்டு வந்திருக்கானா பார்க்கணும். 12th கொண்டு வந்திருக்கான், 12th பையன் அவனுக்கு சாப்பிட்றது எப்படின்னு தெரியாதா? அதை நம்ம தான் பார்க்கணும். அதுவும் நம்ம எப்படி பார்க்கணும், ரவுண்ட்ஸ்லேயே தான் பார்க்கணும். அந்த ரவுண்ட்ஸில் பார்க்குறதுக்குள்ளாடி என்ன ஆயிரும், அரை மணி நேரம் முடிஞ்ச பேரும் பெல் அடிச்சிடும். அப்போ அதுக்கப்புறம் அந்த டீச்சர் எப்போ சாப்பிடுவாங்க? சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். ஆனால் அதையும் தாண்டி டீச்சர்ஸ் அங்கே என்ன செய்வாங்க, இருப்பாங்க. இருப்பாங்க.